ஹலோ விஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 2024 இந்த வருஷத்தில் மிகப்பெரிய ஒரு தேர்தல் அப்படின்னா மக்களவை தேர்தல் தான் நமக்கு எல்லோருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வருஷத்துல தான் இந்த 50 வருஷத்துல இல்லாத ஒரு தேர்தல் காலத்தை நம்ம தமிழ்நாடு சந்திக்க போது இந்தியாவே பெரும் எதிர்பார்ப்பை காத்திருக்கிற ஒரு சில விஷயங்கள் நடக்க போகுது. சரி, அது என்னென்னலாம் பார்க்கலாம். இப்போ முக்கியமாக தமிழ்நாட்டில் 4 கட்சிகள் களத்தில் இறங்கியிருக்கு. திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி அப்படின்னு 4 முனை போட்டிகளில் நம்ம தமிழ்நாடு இருக்குது. இந்த தேர்தலில் மிகப்பெரிய சவால்களை எதிர்கொள்ள போறது 2 கட்சிகள் தான். அதுல ஒண்ணு அதிமுக, 2வது பாஜக. இந்த 2 கட்சிகளும் மிகப்பெரிய ஒரு எதிர்போராட்டத்தை சந்திக்க போது அதுல என்ன நடக்க போகுது அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தி கிடைச்சிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த தேர்தல் கேரளாவில், அதாவது 26ஆம் தேதி, இந்த மாதம் 26ஆம் தேதி தேர்தல் நடக்க போகுது. அந்த தேர்தல் நடக்கிறதுக்காக மாதிரி மின்னணு இயந்திரங்களை, தேர்தல் ஓட்டு இயந்திரம், அந்த இயந்திரத்தை அவங்க பரிசோதனை பண்ணிருக்காங்க. அந்த பரிசோதனை பண்ணும்போது தான் அங்க மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது 20 வாக்கு இயந்திரத்தை அவங்க பரிசோதனை பண்ணிருக்காங்க. அதுல 4 இயந்திரத்துல ஒரு பட்டன் அழுத்தினா 2 ஓட்டு பாஜக விழுறதாவும், மத்த எல்லா சின்னத்திலையும் அழுத்தும் போது ஒரே ஒரு ஓட்டு தான் விழுறதாவும் செய்தி வந்தது. இது மிகப்பெரிய அதிர்ச்சியை இந்தியா முழுவதும் ஏற்படுத்தியிருக்கு. முக்கியம் பாத்தீங்கன்னா, இது சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா ஓட்டை காசு கொடுத்து வாங்குறதை விட பயங்கரமான ஒரு மோசமான செயல் தான் இந்த செயல். இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது அப்படின்றத எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. சரி, என்ன நடந்தது அப்படின்னு கொஞ்சம் உற்று நோக்கும் போது தான் ஒரு சில தகவல் வெளியே வந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கேரளாவில் காசர்கோடு என்ற இடத்துல தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. அங்கதான் இந்த மாதிரி ஓட்டு மின்னணு இயந்திரத்தை சோதனை பண்ணிருக்காங்க. அப்படி சோதனை பண்ணும்போது ஒவ்வொரு பட்டனை அழுத்திட்டு இருக்கும் போது தான் பாஜக அழுத்தும் போது 2 ஓட்டு விழுந்திருக்கு. அதாவது 2 சீட்டு விழுந்திருக்கு. இதுதான் பார்த்துட்டு ஒருத்தர் உடனடியா வழக்கு தொடுத்திருக்காரு. இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி என்ன பண்றாங்கன்னா, இந்த எதனால இப்படி ஆயிருக்கு அப்படின்னு தேர்தல் அதிகாரிகள்ட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு தேர்தல் அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது சாதாரண விஷயம் தான். மாதிரி ஓட்டு இயந்திரத்துல ஒரு சில விஷயம் நடக்கிறதுலாம் இயல்பு. அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த இந்த தேர்தலில் இருந்து வர அந்த ஓட்டோட அச்சு இருந்திருக்கலாம், பழுதடைஞ்சிருக்கலாம், இப்படி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி மாதிரியை பார்க்கும் போதும் பழைய ஓட்டுகள்லாம் போட்டிருப்பாங்கல்ல போன வருஷம், அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் எல்லாம் பழைய ஓட்டு போட்டிருக்கிறதுலாம் அப்படியே மெமரியில் இருக்கும். அதை எல்லாமே நாங்க அழிச்சிருவோம். இதை அழிச்சிட்டு தான் இந்த தேர்தலுக்கு புதுசாவே நாங்க வைப்போம். அதனால இந்த ஓட்டு இயந்திரத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது அத்தனையும் பொய் அப்படின்னு அந்த தேர்தல் அதிகாரி தெரிவிச்சிருக்காங்க. சரி, இது எப்படி இவங்க நேர்ல பாத்திருக்காங்களா அப்படின்னு நீதிபதி கேட்டிருக்காங்க. இதுக்கு தேர்தல் அதிகாரி கண்டிப்பா தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனாலும் இதுல ஏதாவது பழுது நடந்திருக்குமா அப்படின்றத நாங்க பாக்குறோம். முக்கியம் பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலுடைய ஓட்டு எல்லாத்தையும் நாங்க மாதிரி ஓட்டு போடும்போது நாங்க எல்லாத்தையும் அழிச்சிருவோம். அதனால எந்த தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. அதனால நீதிபதிகள் இந்த வழக்கை ஒத்தி போட்டிருக்காரு. சரி, இதெல்லாம் தாண்டி இது மிகப்பெரிய அளவுல இந்திய அளவுல அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஓட்டுன்றது ஒரு ஜனநாயக முறையில நம்ம இந்தியாவில் பயங்கரமா செயல்முறைப்படுத்திருக்காங்க. அதுவும் உலக நாடுகளிலே இந்தியாவில் மட்டும்தான் முழுமையான ஒரு ஜனநாயகம் மலர்ந்திருக்கு அப்படின்னு உலக நாடுகளே பேசிட்டு இருக்கிற நேரத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு நியூஸ் வந்திருக்கு. முக்கியம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பல தலைவர்கள் எல்லாமே ஓட்டு இயந்திரத்தில் மோசடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் ஜெயிச்ச, ஏற்கனவே சொன்னாங்க பாத்தீங்களா, அவங்களே ஜெயிச்ச பிறகு அது வேற மாதிரியா பேசுவாங்க. இப்படி பல விதங்கள்ல அவங்க மாறி மாறி பேசுவாங்க. சரி, இதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தேர்தல் அதிகாரிகள் நடுதரமா செயல்பட்டு வராங்க. ஆனா தேர்தல் அதிகாரிகள் சொல்வது உண்மையா தான் இருக்கணும். ஏன்னா அவங்க மாதிரி சோதனை செய்யும் போது 2 கட்சி 3 கட்சி, அதாவது அந்த எத்தனை கட்சிகள் வேட்பாளராக நிற்கிறாங்களோ அந்த 10 வேட்பாளர்களையும் நிப்பாட்டி 100 ஓட்டு 200 ஓட்டுக்கு மேல செக் பண்ணுவாங்க, போட்டு செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணிட்டு தான் அந்த ஓட்டு இயந்திரத்தையே அந்த பூத்துக்கு அனுப்பி திரும்ப ஓட்டை சேகரிப்பாங்க. இப்போ அப்படிதான் இந்த 20 இயந்திரத்தை சோதனை பண்ணும்போதும் இந்த மிஸ்டேக் நடந்ததை சொல்றாங்க. இருந்தாலும் இது எல்லாமே சரி பண்ணி தான் நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னு தேர்தல் அதிகாரி சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்ப தமிழ்நாடு ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கிற, பரபரப்பா இயங்கிட்டு இருக்கிற இந்த தேர்தல் நம்ம இந்தியாவே பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா தமிழகம் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் கொடுக்கக்கூடியதுதான். அது மட்டும் இல்லாம தமிழகம் இந்தியாவுடைய பிரதமர் யார் அப்படின்றத தலையெழுத்தையே நிர்ணயிக்கக்கூடிய சக்தி கூட தமிழகத்துக்கு இருக்குது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, 40 இடங்கள்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பக்கம் எந்த பக்கம் ஜெயிச்ச கட்சி சாயுதோ அதுல மிகப்பெரிய பலம் ஒளிஞ்சிருக்கு. முக்கியமா தமிழ்நாட்டில் தற்போதைய கருத்து கணிப்புப்படி திமுகவுக்கு 99% வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றாங்க. அதாவது மொத்தம் 39 இடங்களையும் திமுக தான் பிடிக்கும். ஆனாலும் ஒரு சில இடங்கள்ல அப்படி இல்லை அப்படின்னா 38 இடங்களை பிடிக்கும். பாஜக ஒரு இடம், அதிமுக ஒரு இடம் பிடிக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனாலும் நிறைய
நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அதுக்கும் கூட சுத்தமா வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரை வந்து தமிழ்நாடே வந்து ரொம்பவே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா அங்க வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து நிக்கிறாரு. ஆனா அண்ணாமலைக்கு வந்து பாதி பேர் வந்து கண்டிப்பா ஜெயிச்சிருவாருன்னு சொல்றாங்க, பாதி பேர் கண்டிப்பா தோத்துருவாங்கன்னு சொல்றாங்க. கருத்து கணிப்புல இது தோத்துருவாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. முக்கிய காரணம் என்னன்னா பாஜகவில் வந்து அண்ணாமலை லேட்டஸ்டா தான் வந்து வந்தாரு. ஆனா வந்த கொஞ்ச நாள்லயே வந்து பரபரப்பா வந்து இயங்கி எப்படி இருந்தாலும் நான் பாஜக வந்து தூக்கி நிமித்தி காட்டுறேன் பாரு, தமிழகத்துல பாஜக வந்து மிகப்பெரிய ஒரு கட்சியா வந்து உருவெடுக்கும், அதுக்கு நான் உத்தரவாதம் அப்படின்னு இறங்கி பயங்கரமா தமிழ்நாடு ஃபுல்லா நடைப்பயணமா வந்து மேற்கொண்டு பெரிய ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்துறேன் அப்படின்னு செஞ்சாரு. ஏற்கனவே ஆந்திராவில் லேட்டஸ்டான முதல்வர்கள் வந்து அந்த ஆந்திரா ஃபுல்லா பயணம் செஞ்சு தான் வந்து அவர் கடைசியில் வந்து வெற்றி அடைஞ்சாரு. அதே போல தமிழ்நாட்டில் இந்த போன எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட வந்து ஸ்டாலின் வந்து தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பா இயங்கி எல்லா இடத்துக்கும் போயிட்டு கிராமமா வந்து பேசினாரு. பேசிதான் வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து முதலமைச்சர் ஆனாரு. அதே போல இந்தியா முழுவதும் நம்ம காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வந்து நடைப்பயணம் மேற்கொண்டு அவரும் தன்னுடைய வாக்குப்பதிவை வந்து ரொம்ப வெறித்தனமா வந்து வாக்கு சேகரிச்சாரு. ஆனாலும் அப்படி நம்ம தமிழ்நாட்டிலையும் கண்டிப்பா நம்ம சேகரிச்ச முடியும்னா கண்டிப்பா பாஜக வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து நம்ம மோடி கிட்ட வந்து ஐடியா வந்து கொடுத்துருக்காரு. இதனால மோடி ஓகே இதுதான பிரச்சனை, ஓகே நீ வந்து நடைப்பயணம் மேற்கொள்ளு, எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் எஃபோர்ட் போடு, கண்டிப்பா பாஜக வந்து அங்க தமிழகத்தை வந்து கால் ஒன்றணும், அதுக்கு நீ என்னென்னலாம் சொல்றியோ அதுக்கு எல்லாமே நான் தலையசிக்கிறேன், நான் எல்லாமே கேட்கிறேன். முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா நாங்கள் வடநாட்டை ஃபுல்லாக நாங்கள் பிடிச்சிட்டோம், ஆனால் தென்னிந்தியாவில் தான் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் இதில் முக்கியம் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா மாநிலமும் கொஞ்சம் அசையுது, ஆனால் தமிழகம் மட்டும் சுத்தமாக அசையவே மாட்டேங்குது, அதுக்கு நீ தான் வந்து ஏதாவது வந்து ஒரு ஐடியா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவரு மோடியை வந்து சொல்லிருக்காரு. அதனால நீங்க வந்து கவலைடாதீங்க, நான் உசுரை கொடுத்தாவது நான் எப்படியாவது இந்த பாஜக வந்து தமிழகத்தில் காலுன்ற மாதிரி வந்து ஐடியா பண்றேன். ஏன்னா இந்த நேரத்தில் தான் ஜெயலலிதா வந்து இறந்து அதிமுகவில் எதுவுமே வந்து இல்லை, அதனால நிலையான ஒரு எதிர்கட்சி தலைவரே கிடையாது, இந்த எதிர்கட்சி தலைவர் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன், நம்ம பாஜக இந்த நேரத்தில் வந்து கால ஒன்றோம், தமிழகத்தில் வந்து வின் பண்றோம், இதுவுமே வந்து இதுக்கு மேல நம்மள வந்து அசைக்கவே முடியாது தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து நம்ம மோடி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கு. அதனால தான் பாஜக முழு முயற்சியா இறங்கி பயங்கரமா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம 5-6 முறை வந்து மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அங்கேயும் பரபரப்பா ஓடி எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஓட்டு வந்து சேகரிச்சாரு. அதுவும் மிகப்பெரிய மீட்டிங்லாம் வந்து இதுவரை இல்லாத அளவுக்கு வந்து பண்ணாங்க. ஆனா இதுக்கு இடையில வந்து தற்போது மிகப்பெரிய ஒரு தகவல் வந்து காத்திருக்கு. என்ன தகவல் அப்படின்னா இவ்வளோ ஓடி ஆடினது எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு தான் வந்து கருத்து கணிப்பாளர் வந்து முக்கிய பத்திரிகையாளர்களும் முக்கிய விமர்சகர்களும் வந்து சொல்றாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா தமிழ்நாட்டை வந்து திமுக அதாவது திராவிட கட்சிகளை வந்து அசைக்கவே முடியாது, அப்படி இல்லை அப்படின்னா வந்து புதுசா ஒரு கட்சி வந்தா மட்டும்தான் இந்த தமிழகத்தை வந்து மாற்ற முடியும். ஒன்று நாம் தமிழர் கட்சி, அப்படி இல்லைன்னா வந்து விஜய் கட்சி, இந்த மாதிரி அதிமுக திமுக இந்த மாதிரி கட்சிகள் தான் வந்து நம்ம தமிழகத்தை வந்து ஆள முடியும். ஒரு தேசிய கட்சி ஒரு காங்கிரஸோ ஒரு பாஜகவோ நம்ம நாட்டில் வந்து நிலைநாட்ட முடியாது அப்படின்னு எல்லாமே வந்து பேசியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் இருக்கட்டும், ஓகே பரவாயில்ல, இப்போ பாஜகவே வர வேண்டாயா, ஆனாலும் இப்போ பாஜக தலைவர் வந்து வின் பண்ணி ஆகணுமே, அதுவும் கோவை பகுதியில், கோவையில் தான் வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து நிற்கிறாரு. இப்போ அந்த பகுதியை வந்து எப்படியோ டார்கெட் பண்ணி கொடுத்தாவது அங்கே வின் பண்ணி ஆகணும், அப்போதான் வந்து பாஜக நமக்கு கொஞ்சம் நஞ்ச மரியாதை இருக்கிறது கூட வந்து இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா சுத்தமாக எல்லாத்தையும் வந்து தலையில் முக்காடு போட்டு போக வேண்டியதான் அப்படின்னு பிளான் போட்டவங்க. பாஜக எங்கே வரலானாலும் பரவாயில்ல, ஆனால் கோவை தொகுதியில் கண்டிப்பாக வந்தாகணும் அப்படின்னு முழு மூச்சை இறங்கி பயங்கரமாக வந்து வேலை செஞ்சாங்க. இதில் முக்கியமாக ஒன்று கவனிக்கணும், பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொன்னார் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் கண்டிப்பா பாஜக கால் ஒன்றோம், அதுவும் நாங்க ஓட்டுக்கு ₹1 கூட காசே தரமாட்டோம், நாங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கிறோம், எங்களுக்காக வந்து கண்டிப்பா மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு பயங்கரமா வந்து பரபரப்பா பேசினாரு. அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களை வந்து புதுசா வந்து அறிமுகப்படுத்தினாரு, சொன்னாரு. இந்த 10 வருஷம் செய்யாத்தியா நீங்க செய்ய போறீங்க அப்படின்ற மாதிரி மக்களும் பேச ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் அவர் விடாமுயற்சியை கண்டிப்பா நான் எப்படிதான் வின் பண்ணுவேன் அப்படின்னு அவரு வந்து ட்ரை பண்றாரு. பாஜக வரதுக்கு 99% வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. ஆனாலும் ஒன்று கவனிக்கணும், ₹1 பணப்பட்டோட பண்ணவே மாட்டேன், மற்ற கட்சிங்க தான் வந்து அங்க பண்ணிட்டாங்க இங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா கோவை பகுதியில் நிறைய இடத்துல வந்து பாஜக கட்சியினர் வந்து பணப்பட்டோட வார்டு வாரியா வந்து பிரிச்சு கொடுக்கும்போது தேர்தல் ஆணைய அதிகாரி வந்து நேரடியாக போய் பிடிச்சிருக்காங்க. அதுவும் பல லட்சம் ரூபாய் வந்து கையங்களமா பிடிச்சி அந்த பாஜக உறுப்பினர்கிட்ட அந்த வார்டு வாரியா உள்ள லிஸ்ட் எடுத்து அவங்கள்ட்ட வந்து கணக்கெடுத்தது எல்லாத்தையும் டோட்டலா வந்து பிடிச்சிருக்காங்க. அப்படி பிடிச்ச ஒரு 2-3 இடத்துல வந்து நேரடியா அவங்க வந்து கேட்டிருக்காங்க. இப்பதான் பாஜகவே வந்து தத்தளிக்குது, அதாவது நம்ம காசே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாத தலைவரே அப்படின்னு பாஜகவுக்கு பயங்கரமா வேலை செய்யறவங்க எல்லாம் அங்க போய் சொல்லிருப்பாங்க பிறகு. அதனால பணத்தை அடிச்சு இறக்குங்கடா அப்படின்னு அந்த ஒரு தொகுதியில இறக்கணும் அப்படின்னு ஃபுல்லா திமுக விட அதிகமாவே வந்து பாஜக வந்து பணத்தை இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கண்டிப்பா இதுல வின் பண்ணி ஆகணும், வின் பண்ணல அப்படின்னா வந்து மத்தியில காய் துப்பணும் அப்படின்னு அவங்களே வந்து திட்டம் போட்டு பிளான் பண்ணி இப்போ வந்து பண்ணிட்டு இருக்காங்க.
இப்போ பாருங்க ஆட்டுக்கு என்னென்னலாம் சோதனை வருதுன்னு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா நம்ம தமிழகத்தில் முக்கியமான ஒரு கட்சி அப்படின்னா அதிமுகவும் திமுகவும் பயங்கரமான ஒரு போட்டியாக வந்து ஒரு நேரத்தில் வந்து போயிட்டு இருந்தது. இப்பவும் போட்டி தான். முக்கியம் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, இங்க இருந்த பெரிய பெரிய ஆடுகள்லாம் வந்து இப்ப பாஜக பக்கம் சேர்ந்தது தான். இப்ப இவர்கிட்ட வந்து அதிமுக தனியான ஒரு கட்சி தான் வந்து இருக்குது. இங்க வந்து யாரும் பக்கபலம் இல்லை. இருந்தாலும் அங்க வந்து ஓபிஎஸ் தினகரன் அந்த மாதிரி போனதால இவர் என்ன பண்ண தெரியாம முடிச்சிட்டு இருக்காரு. இருந்தாலும் இப்போ உள்ள கருத்து கணிப்பில் வந்து அதிமுகவுக்கு உள்ள ஓட்டு 1% கூட வெளில போவாது அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து தெளிவா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்பு வந்து வந்திருக்கு. அதனால அதிமுகவை தமிழ்நாட்டில் அசைக்கவே முடியாது. அதாவது ஒரு கட்சி வரலனா, அதாவது நாம் தமிழர் கட்சியோ ஒரு விஜய் கட்சியோ வந்து இல்லை அப்படின்னா புதுசா வந்து ஒரு பாஜகவோ இல்ல வேற கட்சியோ வந்து ஒரு பாமகவோ வந்து இந்த வந்து ஆட்சியை பிடிக்க முடியாது, ஒரு அதிமுக இடத்தை பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி விமர்சகர்கள் கருத்து கணிப்பு எல்லாம் வந்து வெளியே வந்திருக்குது. இப்படி இருக்க இப்போ ஒரு முக்கியமா தமிழ்நாட்டில் எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கண்டிப்பா திமுக தான் 39 இடத்த வந்து பிடிக்கும். பாண்டிச்சேரிலையும் வந்து அதுதான் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதே போல மற்ற 2 கட்சிகள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அதிமுக 23%, பாமகவுக்கு 18% வந்து ஓட்டு வரும். நாம் தமிழர் கட்சிக்கு வந்து 7% இல்லைன்னா 8% சொல்றாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இந்த ட்ரிப் வந்து 14லேருந்து 15% வந்து ஓட்டு வரும் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் எல்லாரும் நம்புறாங்க. ஏன்னா மக்களோட இளைஞர்கள் ஓட்டு எல்லாமே வந்து நாம் தமிழர் கட்சி போகுது. முக்கியமாக வந்து விஜய் ஓட்டுகள் எல்லாமே நாம் தமிழர் கட்சிக்கு தான் வந்து போகுது. சரி, இதெல்லாம் தாண்டி இப்போ இந்தியாவுக்கு வந்து யாரா பிரதமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு கண்டிப்பாக மீண்டும் மோடி தான் அப்படின்ற மாதிரி 75% கருத்து கணிப்பு வந்து வெளில வருது. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா வடநாடுகள் ஃபுல்லாகவே வந்து பாஜக மிகுதியாக வந்திருக்கு. நம்ம தென்னிந்தியாவில் மட்டும்தான் வந்து காங்கிரஸுக்கு வந்து இருக்குது. அதுவும் நம்ம தமிழ்நாடு காங்கிரஸுக்கு வந்து இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் காங்கிரஸ் வந்து இருக்கு, கேரளாவில் கொஞ்சம் வந்து இருக்குது. ஆனால் கர்நாடகாவில் வந்து பாஜக வந்திருக்கு. இப்படி தென்னிந்தியாவில் பயங்கரமாக வந்திருக்குது. அதே போல் வட இந்தியாவில் வந்து காங்கிரஸுக்கு வந்து இல்லை, ஓட்டு இல்லை அதிகமாக. அதனால வந்து 300 இடங்களை பாஜக தான் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. 70 இடமோ 80 இடமோ அவ்வளோதான் வந்து காங்கிரஸ் வந்து பிடிக்கும்னு சொல்கிறாங்க. எது என்னன்ட்டு உலக நாடுகளே வந்து ரொம்ப உற்று நோக்கிட்டு இருக்கு நம்ம தேர்தலை. கண்டிப்பாக வந்து இந்த தேர்தலை யார் வின் பண்ணாலும் மிகப்பெரிய பாதிப்போ மிகப்பெரிய சாதக பாதகமோ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக வந்திருக்காது. ஏன்னா பாஜகவோ இல்லை காங்கிரஸோ வந்து இங்கே ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா மாநில கட்சி கண்டிப்பாக அதனுடைய வேலைகள் வந்து தாராளமாக செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் வந்து நடக்கக்கூடாது. ஏன்னா பாஜக நம்ம தமிழகத்தெல்லாம் வந்து வின் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் தேசிய கட்சி எதுவாக இருந்தாலும் நம்ம தமிழகத்தெல்லாம் வின் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினா அப்படின்னா அவங்க முழுசாக வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கே வந்து முழுக்கு போட்டுருவாங்க. சுத்தமாக வந்து அவங்க டோட்டலாகவே தமிழ்நாட்டை வந்து மாற்றிடுவாங்க. டோட்டலாக மாற்றிடுவாங்கன்னா இது ஒரு வட இந்தியாவே மாற்றிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து கொலாப்ஸ் ஆகி நம்ம தமிழ்நாட்டையே வந்து சின்னாபின்னமாக்கிட்டுருவாங்க. அதனால பாஜக வரத்துக்கு 99% வாய்ப்பு கிடையாது. ஏற்கனவே வெறுப்பில் தான் வந்திருக்காங்க. ஜூன் 4 என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். ஓகே, மீண்டும் இதே போல ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.